ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? அவங்க இங்க வந்ததே திவ்யாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக தான் சொன்னாங்க. அதை நினைக்கிறப்பதான் கஷ்டமா இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்னங்க பண்ணுவீங்க? முதல்ல நடந்ததை பேசி என்ன ஆக போகுது? இனிமே நடக்க போறத பார்த்துப்போம். நீங்க திவ்யா விஷயத்தை நினைச்சு உங்களை நீங்க காயப்படுத்திக்காதீங்க. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. திவ்யாவை பத்திரமா நான் பார்த்துக்குவேன். அவளாலலாம் என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. என் மகளும் போக மாட்டா. எனக்கு அவ இங்க வந்து உங்களை தொந்தரவு பண்ணதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என் பிரச்சனையில உங்களை தேவையில்லாம இழுத்து விட்டேன்னு மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. முதல்ல அவங்க என்ன பேசினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. உங்களை இப்படி தர்ம சங்கடமான நிலைமையில வச்சுட்டோமே தான் எனக்கு வருத்தமா இருக்கு. சரிங்க, இனி அவ வந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சொல்லாம விட்டுறாதீங்க. நான் வரேங்க. கௌதம் இங்க வந்திருக்கானா? இல்ல, அவனுக்கு இதை பார்த்தா உங்க ஞாபகம் வருது. அதான் திரும்ப கொடுத்துடலான்னு. இப்ப போறப்போ திரும்ப எடுத்துட்டு போக முடியுமா? கிஃப்ட் எடுத்துட்டு போகலாம். அவனுக்கு கொடுத்த பாசத்தை எப்படி எடுத்துட்டு